வணக்கம் நேயர்களே, நான் உங்க ரெஜியா பேசுறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 29. அறிவில் சிறந்தவர் யார்? விக்ரமாதித்தர் மறுபடியும் வேதாளத்திற்கு சுமந்தவர் நடக்கையில் வீரசேனன் எனும் அரசர் உஷாபுரம் நகரத்தை ஆண்டு வந்த கதையை வேதாளம் கூறியது. அவருக்கு மங்களா என்று ஒரு பெண் இருந்தால் அவளை மணிமாறன் என்ற அரசருக்கு மனம் செய்து வைத்தார். மணமக்கள் இருவரும் சுகமாக வாழ்ந்து வந்தார்கள். தம்பதியினர் ஒருவரும் படுத்துறங்கிக் கொண்டிருந்த போது அந்த கட்டிலுக்கு கீழே எறும்புகள் ஊர்ந்து போய் கொண்டிருந்தன. முன்னே சென்று கொண்டிருந்த எறும்புகள் ஒரு இடத்தில் தயங்கி நின்றது. அப்பொழுது பின்னால் வந்து கொண்டிருந்த எறும்புகள் அதை பார்த்து, ஏன் நின்று விட்டாய் என்றது. மேலே செல்ல இடமே இல்லையே, கட்டில் தடிக்கிறது, அதனால் என்ன, கட்டிலை தூக்கி எறிந்து விட்டு செல்லுங்கள். அப்படி செய்யக்கூடாது. அரச தம்பதிகள் படித்திருக்கும் கட்டிலை தூக்கி எறிந்தால் குற்றம் உண்டாகாதா? மணிமாறனுக்கு சகல உயிரினங்களின் மொழியும் தெரியும். ஆகையால் எறும்புகளின் பேச்சை கேட்டு அவருக்கு சிரிப்பு வந்தது. கணவன் சிரிப்பை பார்த்த மனைவி, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். மங்களா தன் கணவனிடம் கேட்ட கேள்வி எறும்புகளின் காதில் விழுந்தது. உடனே எறும்புகள் மணிமாறனை பார்த்து, எங்களுடைய உரையாடலை நீர் யாரிடமாவது சொன்னால் அப்பொழுதே உன் தலை 1000 துக்களாக வெடித்துவிடும் என்றது. அதனால் மனைவி கேட்ட கேள்விக்கு பதிலே எதுவும் கூற முடியாமல் தயங்கினான் மணிமாறன். கணவன் பதில் கூறாமல் தயங்குவதை கண்ட மனைவிக்கோ கோபம் வந்துவிட்டது. என் கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்லாவிட்டால் நான் உயிரையே விட்டு விடுவேன் என்றாள். மணிமாறனுக்கோ தர்ம சங்கடமாக போய்விட்டது. உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னால் என்னுடைய தலை வெடித்து விடுமே, நான் இறந்து போய் விடுவேனே என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லியேதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினாள். அப்படியானால் நாளை சுடுகாட்டில் விறகை அடுக்க செய்து அதை நான் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறேன். சொல்லி முடிந்ததும் தலை வெடித்து நான் இறந்து விடுவேன். உடனே கட்டையில் நெருப்பு வைத்து விடு, சரிதானே என்றார். சரி, அப்படியே செய்கிறேன். ஆனால் அது என்னவென்று எனக்கு நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்றாள் மங்களா. மறுநாள் சுடுகாட்டில் அடுக்கப்பட்ட விறகு கட்டைகளுடன் நின்று கொண்டிருந்தாள். மணிமாறன் உட்கார்ந்திருந்தான். எறும்புகளின் உரையாடலை மனைவிக்கு சொல்ல போகும் சமயத்தில் 2 ஆடுகளின் உரையாடல் அப்போது காதில் வந்து விழுந்தது. ஆண் ஆட்டிடம் கிணற்றில் உட்புறம் முளைத்திருக்கும் புல்லை எல்லாம் பறித்து தரும்படி கேட்டது பெண்ணாடு. உன் பேச்சை கேட்டு நான் கிணற்றில் இறங்கினா விழுந்து செத்துதான் போவேன். பெண் பேச்சை கேட்க எனக்கு என்ன பைத்தியமா? அதோ இவ்வோரமா இருக்கிறதே இந்த புற்களை எல்லாம் நீ சாப்பிட்டால் போதாதா? கிணற்றின் உள்ளிறங்கிதான் நான் அந்த புற்களை உனக்கு பறித்து வர வேண்டுமா? மனைவியின் பேச்சை கேட்டு உயிரை விடுவதற்கு அதோ அங்கு உட்கார்ந்திருக்கிறானே முட்டாள் மணிமாறன், அவனா நான்? இது போல சமயத்தில் அடம் பிடிக்கும் தன் கணவன் இறந்தாலும் பரவாயில்லை என்று பிடிவாதமாக இருப்பவளை 4 சாத்து சாத்தினால் என்ன? அதேதான் உனக்கும் என்று இனிமேல் என் அருகிலே வராதே என்று கூறிவிட்டு ஒரு முட்டி தள்ளிவிட்டு அப்பால் போய்விட்டது ஆணாடு. அதை கேட்டவுடன் மணிமாறனுக்கு தன்மானம் கிளர்ந்து எழுந்தது. அடுக்கப்பட்ட கட்டையிலிருந்து கீழே இறங்கி மனைவியிடம், கெட்ட குணம் கொண்டவளே, என் சாவை பற்றி கூட கவலைப்படாமல் விறகையும் அடுக்கி வைத்து அது என்ன என்று கேட்கவே இப்படி நிற்கிறாயே, உன்னிடம் எறும்புகள் பேசியதை கூற வேண்டிய அவசியம்தான் எனக்கு என்ன? மேலும் இது போன்ற ஒரு பெண்ணுடன் வாழ்க்கை நடத்துவது பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணிக்கொண்டு இனி என் முகத்திலேயே நீ விழிக்காதே. நான் சிரித்தாலும் அழுதாலும் அதனால் உனக்கென்ன? இனி நான் உன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று கூறி அவளை விட்டு போய்விட்டார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், விக்ரமாதித்தனே, நான் சொல்லி வந்த இந்த கதைகள் அறிவில் சிறந்தவர் யார் என்று நீ சொல். ஆணாக இருந்தாலும் பெண் பேச்சை கேட்காத ஆண் ஆடே அறிவில் சிறந்தது. எந்த சமயத்தில் பேச்சை கேட்க வேண்டுமோ, எந்த சமயத்தில் உயிருக்கே ஆபத்து இருப்பது என்று தெரிந்தும் நம் மனைவி நமக்கு அதற்கு சிபாரிசு செய்யவில்லையோ அவள் பேச்சை கேட்க வேண்டும் என்ற அவசியம் ஏதும் இல்லையே. விக்ரமாதித்தரின் பதிலான் மௌனம் கலையவே வேதாளம் கட்டை அவிழ்த்து கொண்டு போய் முருகை மரத்தில் மறுபடியும் ஏறிக்கொண்டது. இன்னொரு சிறுகதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நேயர்களே, தொடர்ந்திருங்கள். வணக்கம்.